நான் இருக்கிற திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் வேளாண் மண்டலமாக அறிவிச்சிட்டாங்க. வேளாண் மண்டலமாக அறிவித்த இந்த தொகுதியில் சூரிய ஒளி தகடு கொண்டு வராங்க. எதில்? பாலைவன பகுதியிலையோ உப்பளம் உள்ள பகுதியிலையோ விவசாயத்துக்கு தகுதி இல்லாத நிலப்பில் கொண்டு வரல. முப்போகம் சாகுபடி பண்ணக்கூடிய 200க்கு ஏற்பட்ட ஏக்கர் நிலத்தை எடுத்து ஒரு தனியார் முதலாளிகிட்ட வாங்கி ஒரு தனியார் கம்பெனிக்கு விற்று மக்களை ஏமாற்றி 10, 15, 20 நாளில் சூரிய தகடு ஆலையை நிறுவிட்டு இருக்கிறாங்க. மக்கள் சுற்றி இருக்க மக்கள்லாம் அழுகுறாங்க. நாங்கள் போய் சந்தித்தோம், அழுகுறாங்க. இப்போ யார் இந்த போராட்டத்துக்கு குரல் கொடுக்குறா? சீமானண்ண குரல் கொடுக்குறாரு. நாமதமுடிச்சு மறியலுக்கு போது நாமதமுடிச்சு கொடுக்குறா, எங்கள் மேலே வழக்கு பாயுங்கிறாங்க. சுடுகாடாக இந்த மண்ணை மாற்றி இலவசத்தை கொடுத்து இந்த மக்களை பணமாக மாற்றுற வரைக்கும் இந்த திராவிட அரசியல் 2O எல்லாம் ஓன்னு கத்தணும். ஐயோ ஓ, அதான் 2O. இந்த 2O மாடல் ஐயோ ஓ என்ற அலுவலர்களோடு தமிழில் அழிக்கணுங்கிறது தான் அவங்க மாடல் அரசு. இது சீமான் தனிச்சு நிற்கிற வரைக்கும் என்றைக்குமே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சீமான் ஏன் தனிச்சே நிற்கிறாங்க? யாரோட நிற்கிறது சொல்லுங்கள்? இவரோட எப்படி தம்பி கூட்டணி சேர்றது? இவ்வளோ கொள்கையை வச்சிருக்காங்க சீமான். இவங்க இந்த திருடர்கள் ஆதிக்கத்தில் இந்த திருட திமுகவோட எப்படி அவங்க கூட்டணி சேர்ந்து செய்யணும்னு சொல்லி அப்போ சீமான் நல்லவராக இருக்கிறது பிடிக்கலையா? சீமான் மண்ணை காப்பாற்ற பிடிக்காமல் இங்கே திருட்டு கும்பலில் போய் சேர்ந்து இங்கே காசு வாங்கிட்டு சொல்றீங்களா? சீமான் படி கூடியிருக்க இளைஞர்கள்லாம் திருட்டு வேலை போயிடணுங்கிறீங்களா? தமிழ்நாட்டை திருடர்கள் தான் ஆளணும், நல்லா ஆளக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறீங்களா? இப்போ நீ சொல்ல பார்த்தா தமிழர்கள் தமிழ்நாட்டை நல்லா ஆளக்கூடாது, தமிழனும் ஆளக்கூடாது. திராவிட போர்வேளை எவனோ ஒருத்தர் ஆளணும், அவன் திருடணும், நம்மலாம் ஓட்டு போட்டுட்டு உட்காந்துருக்கணும், கஞ்சா குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு அவங்க கொடுக்குற சாராயத்தை குடிச்சிட்டு உட்காந்துருக்கணும். இதுதான் பண்ணணுங்கிறீங்களா சீமானும்? ஆனால் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும்னு சொல்கிறாங்க. ஏன் மற்ற கட்சியில் யாருமே தமிழர் கிடையாதா? இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் எதுக்கு அது மாதிரி சொல்கிறோம்? நாம் எல்லாம் தமிழர்கள் தான் நம்பி இருந்தவங்களால். இலங்கை போர் நடக்கும்போது எல்லோரும் தமிழராக நம்பி தான் கருணாநிதி வரைக்கும் நம்பி இருந்தோம். அந்த காலகட்டம் வரைக்கும் எல்லோரும் நம்பி இருந்த சீமான் சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க தமிழர்களில் இவங்க பூர்வீகம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். தமிழர்களுக்கு சாகும்போது இவங்க அது எடுத்துக்கல, பதவி ஆசை பிடிச்சி அடைஞ்சதுக்கப்புறம் தான் அண்ணன் சொன்னதுக்கப்புறம் தான் இவர் தமிழர் இல்லைங்கிறதுக்கு நம்ம போனோம். அப்போ அது உண்மையாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சி மாநாட்டில் அவரே ஒத்துருக்காரு, ஐயா ஸ்டாலின் அவர்களே ஒத்துருக்காரு. அவர் இப்போ திருச்சி மாநாட்டில் நேற்று நடந்த மாநாட்டில் என்ன பேசியிருக்காரு பாருங்கள். அவரே பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? நாமளும் தமிழ்நாட்டை தான் நம்பியிருக்கோம், தமிழர்களும் நம்மளை தான் நம்பியிருக்காங்க. அப்போ அந்த வார்த்தையோட அர்த்தம் புரியுதா இல்லையா உங்களுக்கு? நான் தமிழன், இந்த தமிழ் மண்ணை காப்பாற்றுவோன்னு பேசியிருக்க சீமானுக்கும் நாமும் தமிழர்களை தான் நம்பியிருக்கோம், தமிழர்கள் தமிழ்நாடும் நம்மளை தான் நம்பியிருக்கோம் அப்படின்னாக்கா இவர் யாருங்கிறத அவர் தோல் உரிச்சு அவரே காமிச்சிருக்காருல்ல. இதுலேருந்து அவர் தமிழராக இல்லையாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் மறுபடியும் திமுக தான் ஆட்சிக்கு வர போகுதுன்னு சொல்கிறாங்களாண்ணா, அது எப்படிண்ணா பார்க்குறீங்க? மறுபடியும் திமுக ஆட்சி வந்துச்சுன்னா இந்த மக்களோட பாருங்கள். இப்போ மக்களுக்கு என்ன நடந்திருக்கு? 1000, 2000, 4000ன்னு 3 பேருமே போட்டி போடுறாங்க. இவங்க மறுபடியும் திமுக மட்டும் இல்லை, அதிமுக வந்தாலும் சரி, தம்பி விஜய் வந்தாலும் சரி, இவங்க என்ன போட்டி போட்டு இலவசம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே ஒழிஞ்சு மக்கள் வளர்ச்சி, மக்கள் திட்டம், மண் சார்ந்த திட்டம், மண் சார்ந்த திட்டங்கள் எதுவுமே இவங்கள்ட்ட கிடையாது. இவங்க போட்டி போடுறாங்க. இவர் 2000 கொடுத்தா அவர் 3000, அவர் 2500. பண்ணக்குள்ளே இடையில சொன்னாங்களே இந்த படத்தில் வர மாதிரி பிம்பிளிகா பிபின்னு சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் அவங்க நடவடிக்கை இருக்குது. இவங்க கொடுத்தாங்கன்னா நான் கூடுதலாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒழிஞ்சு இவங்க அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி எந்த நலத்திட்டங்கள், ஒரு முன்னேற்ற திட்டங்கள், மக்களோட வளர்ச்சி பண்ணி இந்த மண்ணை காப்பாற்றுவேன், மலையை காப்பாற்றுவேன், இயற்கை சார்ந்த பொருள், இயற்கையை அழியாமல் பாதுகாக்கும், அந்த மாதிரி திட்டங்கள் ஏதாவது இருக்கா? அண்ணன் இலவசங்கிறது என்ன சொல்கிறது? கல்வி, மருத்துவம், தூய குடிநீர். இதை தவிர இலவசமே தரமாட்டேன்னு சொல்கிற ஒரு அரசியல்வாதியும் இந்த மண்ணில் இன்னும் வரல. மேலே போட்டி போட்டு அவர் தங்கம் கொடுத்தாங்க, தாலிக்கு நான் தாலி அறுத்தவனும் தங்கம் தரங்கிறேன், தாலி அறுக்கிறதுக்கும் தங்கம் தரங்கிறேன். நான் அது சாராயத்தை ஒழிப்பேன், இந்த மக்களை மதுவில் காப்பாற்றுவேன், கஞ்சாவை ஒழிப்பேன், அந்த மாதிரி எந்த திட்டமாக சொல்கிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. சாராயத்தை மூடுவேன்னு இப்போ விஜய் சொல்லியிருக்கிறாரா? வேறு யாரும் சொல்லியிருக்காங்களா? இல்லை எடப்பாடி சொல்லுவாரா? ஸ்டாலின் சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா? அவங்க பரம்பரையாக மூடுவேன்னு சொல்லி தான் பலமுறை ஆட்சி வந்திருக்காங்க. கனிமொழி என்ன சொன்னாங்க? இப்போ அதிக விதவைகள் இந்த தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல. அப்போ இப்போ விதவைகள் இல்லையா? இவங்க குடிக்கிற சரக்கில் விதவைகள் வரமாட்டாங்களா? இப்போ இவங்க விதவைகள் உருவாக்கலையா? எடப்பாடி வித்த சரக்கில் மட்டும்தான் விதவைகள் வந்தாங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அந்தந்த தேர்தல்லையும் இவங்க மக்களை அவங்கள வறுமையை ஏமாத்துறாங்களா தான் என்ன சொல்கிறார்? மக்களோட வறுமை கோட்டில் வச்சுக்கிட்டு அவங்கள ஏமாற்றி பழைக்கிறது தான் இந்த திராவிடம் மாடல். இவங்க திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும்? இந்த மண் சூறையாடப்படும், மலை சூறையாடப்படும், மரங்கள் வெட்டி அகற்றப்படும், இயற்கை உரங்களாம் கொள்ளையடிப்பாங்க, கடைசி சாராயம், கஞ்சா, அது மாதிரி மது போதையில் இந்த மக்களை வச்சுருப்பாங்க. இப்போ இந்த திரை கவர்ச்சி விஜய் வந்தால் என்ன செய்வார்?
மோசமான நிலைக்கு ஆள் போடும். இதை மாற்றணும்னா இளைஞர்கள் அந்த ஒரு வழி போகாமல் நாம் தமிழர் சீமான் தான் ஒரே மாற்று இதுக்கு அப்படின்னு வந்து வாக்களித்தாதான் இந்த தமிழ்நாடும் தமிழ் மக்களும் வளமான வாழ்வையும் உரிமையோடு வாழ முடியும். இலவசத்தை எதிர்த்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க ஒரு தலைவன் நம்மளுக்கு காலக்கடைசியில் வந்து கிடச்சிருக்கிறாரு. தேசிய தலைவரின் பாதையில் அந்த உரிமையோடு அந்த வீரத்தோடு அந்த அதே எண்ணத்தோட தேசிய மறு உருவமாக நம்மளுக்கு கிடச்சிருக்க அந்த அண்ணனை ஆட்சிக்கட்டில் உட்கார வச்சு இந்த மக்கள் என்னைக்கு விடுதோ அதுதான் தமிழ்நாட்டை பிடிச்ச பீடை ஒளிகிற நாள். அந்த நாள் வந்து கோட்டையில் அண்ணன் உட்காந்து புலிக்கொடி பறந்தால் தான் தமிழர்கள் மீண்டும் எழுச்சி மிக்க ஒரு இனமாக மாறும். இதில் மாற்று கருத்தே இல்லை. வேறு யார் ஜெயித்தாலும் முடிஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சு, முடியட்டும் விடியட்டும், அதான் அதே தான். அண்ணா சீமான் வந்து தனிச்சு நிற்கிற வரைக்கும் என்றைக்குமே ஆட்சி அதிகாரத்தை வந்து பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சீமான் அண்ணன் ஏன் தனிச்சே நிற்கிறாங்க? யாரோட நிற்கிறது சொல்லுங்கள்? அண்ணன் தான் அடிக்கடி சொல்கிறாரு, நான் தனிச்சு நிற்கல, யாரோட கூட்டணி சேருது? நான் இப்போ திமுக கொள்ளையடிக்குது, திமுக கஞ்சா விற்கிது, திமுக சாராயம் விற்கிது, திமுக மணலை கொள்ளையடிச்சிருக்கு, அதிமுக அவங்களும் அடிச்சிருக்காங்க, அவங்களும் அதே தான் செஞ்சுருக்காங்க. இவங்களும் துப்பாக்கி சூடு பண்ணி இல்லை தமிழர்களை போராட்டவாதிகளை கொண்டிருக்காங்க. நாசகார திட்டத்தில் அவங்க திட்டத்தை கொண்டு வந்தவங்களும் கொண்டிருக்காங்க, கொண்டு வந்ததுக்கப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொண்டு இருக்காங்க. இவங்கள எதில் மாற்று இவங்கள்ட்ட இருக்குது? இப்போ இவங்களெல்லாம் திட்டிட்டு இவங்களோட கூட்டணி வச்சா மக்கள் எங்களை என்ன நினைப்பாங்கன்னு அண்ணன் கேட்குறாருல. இப்போ அண்ணன் விட எத்தனை நாள் தோத்தாலும் இப்போ இளைஞர்கள்லாம் அவர் கூட ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்பில் அவர் கூட இருக்கோம்ல. இப்போ எதுக்கு அவர் கூட தோத்தாலும் பரவாயில்ல, அவரோட எதுக்கு நிற்கிறோம்? அப்போ ஏதோ ஒரு மாற்று இருக்குங்கிற நாங்கள் உணர்ந்துக்கிட்டு தான் அவரோட நிற்கிறோம். இந்த மண்ணையும் காப்பாற்றுறது ஒரு மாற்று இருக்குது. எந்த திராவிட அரசியல் இல்லை, தமிழ் தேசியத்தை பேசுகிற ஒரே ஆளாக இருக்கார். இவர் எப்படி பயணிக்கணும்? இவர் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கொள்ளையடித்தவங்க திரும்பி அவங்களோட சேர்ந்தோம்னா நாம் 2 சீட்டு 4 சீட்டு 5 சீட்டு கொடுப்பாங்க. ஆனால் அந்த சீட்டுக்கு பின்னாடி அடிமையாக தானே வாழ முடியும். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, புரட்சிவாத கட்சி, அதுவே அடிமையாக தானே இருக்குது. அந்த சட்டசபையில் அவங்க என்ன பண்ண முடியுது? இப்போ திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியே எடுத்துங்களேன். இப்போ நான் இருக்கிற திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி, இந்த தொகுதியில் வேளாண் மண்டலமாக அறிவிச்சிட்டாங்க. வேளாண் மண்டலமாக அறிவித்த இந்த தொகுதியில் சூரிய ஒளி தகடு கொண்டு வராங்க. எதில்? பாலைவன பகுதியிலையோ உப்பளம் உள்ள பகுதியிலையோ விவசாயத்துக்கு தகுதி இல்லாத நிலப்பில் கொண்டு வரல. முப்போகம் சாகுபடி பண்ணக்கூடிய 200க்கு ஏற்பட்ட ஏக்கர் நிலத்தை எடுத்து ஒரு தனியார் முதலாளிகிட்ட வாங்கி ஒரு தனியார் கம்பெனிக்கு விற்று இன்றைக்கி மக்களை ஏமாற்றி அந்த இடத்துல ஒரு விளம்பர பதவிக்குள்ளே வைக்காமல் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு 10, 15, 20 நாளில் சூரிய தகடு ஆலையை வந்து நிறுவிட்டு இருக்கிறாங்க. மக்கள் சுற்றி இருக்க மக்கள்லாம் அழுகுறாங்க. நாங்கள் போய் சந்தித்தோம், அழுகுறாங்க. இப்போ யார் இந்த போராட்டத்துக்கு குரல் கொடுக்குறா? சீமானண்ண குரல் கொடுக்குறாரு. நாம் தமிழ்ச்சி மறியலுக்கு போது நாம் தமிழ்ச்சி கொடுக்குறோம், எங்கள் மேலே வழக்கு பாயுங்கிறாங்க. அதே மாதிரி வங்கநகர் திருத்துறைப்பூண்டி பகுதியில் அதே சூரிய ஒளி மின்சார தகடுகள் அமைக்கிறது இருக்காங்க. இது டெல்டா பூமின்னு அறிவித்தது யார்? அறிவிக்க போகிறது எடப்பாடி அறிவித்தார். இவர் நானும் டெல்டாக்காரங்கிறாரு. விவசாயிக்காக தான் இருப்பேன், எங்கள் குடும்பமே டெல்டா குடும்பங்கிறாரு. இவர் என்ன டெல்டாவை அழிச்சிக்கிட்டு தானே இருக்காரு? நாசகாரத்தை மீத்தே திட்டத்துக்கு தெரியாமல் கையெழுத்து போட்டேன்னு சொல்லிட்டு நடந்து போனவர் தானே அவர். கையெழுத்து போட்டவர் இவர் தானே. அதே திட்டத்தை இவர் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கையெழுத்து போட்டார், எதிர்கட்சியாக இருக்கும்போது தெரியாமல் கையெழுத்து போட்டேன்னார். இப்போ அந்த சூரிய ஒளி இதை தடுத்து நிறுத்த முடியாது அவரால். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்துச்சுல்ல, இப்போ எம்எல்ஏ இருக்கிறார்ல ஐயா மாரிமுத்து ஐயா, அதுக்கு என்ன பண்ணார்? அந்த திட்டத்தை கொண்டு வராமல் தடுத்துருக்கணும்ல, போராடி இருக்கணும்ல. அந்த போராட்டத்தை எடுக்கல. இதே கம்யூனிஸ்ட் இப்போ என்ன பண்ணுது? காசு வாங்கிட்டு அங்கே இருக்கிறதுனால தான் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் இவர் என்ன சொல்கிறாரு, ஐயா முத்தரசன் அவர்கள். அவர் என்ன சொன்னார்? நாங்கள் வந்து பகல்லே இரவுலே காசு வாங்கணும், பகலில் தானே வாங்கணும், இந்த கையிலே வாங்கணும். அவங்க திமுக அவங்களோட கணக்குலேருந்து வைப்பு கணக்குலேருந்து எங்கள் வைப்பு கணக்கு வந்திருக்கு. அப்போ இவங்க மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு இவங்க வந்து இந்த ஓட்டு போடுற மக்களை, கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போட்டு நம்பி ஓட்டு போட்ட மக்களை இவங்க போராடுவாங்க, நம்ம வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவாங்கன்னு தான் ஒவ்வொரு கம்யூனிஸ்ட்வாதியும் கம்யூனிஸ்ட் குடும்பமும் ஓட்டு போட்டதுக்கப்புறம் ஓட்டை வாங்கிட்டு இவங்க 4 சீட்டு 3 சீட்டு 2 சீட்டுக்கு அங்கே கையை கட்டி நின்றுக்கிட்டு பணமும் வாங்கிக்கிறாங்க. எத்தனை கோடி வாங்கியிருக்கேன்னு அவரோட ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. நான் சொல்லலை. நாங்களாம் கம்யூனிஸ்ட் குடும்பம், இங்கெல்லாம் தொகுதியே கம்யூனிஸ்டாக இருந்ததா. ஏன் மறுத்து அந்த கம்யூனிஸ்ட் கற்றுட்டு வெளில போகிறோம்னா இந்த மாதிரி செயல்கள் தான். இப்போ இவங்க தடுத்து போராடக்கூடியவங்க அவங்கள்ட்ட போய் 2 சீட்டு 3 சீட்டு வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு அடிமையாக இருக்கிறாங்க கையை கட்டி. அப்போ அதனால் என்ன பண்ணுது? நம்ம பகுதிகள்லாம் விலை போகுது, தனியார் கம்பெனிக்கு விற்கிறாங்க. இந்த போராட்டத்தை எதுவுமே முன்னெடுக்கலை. இந்த மாதிரி நிலையில் அண்ணன் சீமான் ஒண்டி தான் இருக்கிறாரு. கடைசி ஆயுதம் அவர் தான். அவர் அந்த வலிமையோடு இருக்கும்போது அவர் ஆட்சியில் உட்கார வைக்கணும். இந்த மக்களுக்கு தெரியலை. தமிழ் மக்கள் கொதித்து எழுதலை. இளைஞர்கள்லாம் இப்போ பாருங்கள், நல்ல வளர்ச்சியில் நாங்கள் வந்து இளைஞர்கள்லாம் அண்ணன் சீமான் பக்கம் திரைக்கவர்ச்சி இல்லாமல் ஒரு அறிவார்ந்த பிள்ளைகளாக உருவாக்கி வளர்த்து கொண்டு வந்திருந்தார். 2009 ஈழப்படுகொலைக்கு அப்புறம் இந்த மக்களை திசை திருப்பி நடிகர் திரைக்கவர்ச்சி அதெல்லாம் மக்கள் நேசித்து வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு விஜய்ங்கிற ஒரு கழுசடையை கொண்டாந்து உள்ளே விட்டு இப்போ பாரு அவன் என்ன கொள்கைன்னு கேட்டால் கொள்கை தெரியாதுங்கிறா. விஜய் தாங்கிறா. 230 நான் தான் நிற்கிறேங்கிறார். அவரே பேசுறதில்லை. அவர் அண்ணன் சொல்கிற மாதிரி அவர் இப்போ எழுதி படிக்கும்போது பேப்பர் கீழே தான் எடுத்து படிக்கல, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதில்ல. சாதாரண நாம் தமிழர் கட்சியில் இருக்க அத்தனை பிள்ளைகள்கிட்ட போடுங்க. அண்ணனோட பேச்சை 2009 இதுவரை அண்ணனோட கூட்டங்களை கலந்துக்கிட்ட ஒவ்வொரு பிள்ளையும் தெளிவாக பேசுகிற காரணம் அவர் படிப்பிச்சிருக்கிறார்.
குழந்தைகளையும் நம்ம ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் நாம் கட்சி குழந்தைகள் பாசன வரைக்கும் படிப்பிச்சு நீங்கள் மக்களையும் இந்த திட்டங்கள் நாசகார திட்டங்கள்லாம் எடுத்து மண்ணை எப்படி மலைனை எப்படி மரணை எப்படி அவன் கேவலமாக பேசுகிறான். மரத்தோட பேசுகிறாரு, மாட்டோட பேசுகிறாரு. மரமும் மாடும் இல்லாமல் நீ இல்லைடா, நீ இல்லாமல் அதெல்லாம் இருந்துரும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லி இந்த இளைஞர்கள் இன்றைக்கி விஜய் பக்கம் போய் ஒரு இளைஞர் அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க. இவர் வரலைன்னா இந்த இளைஞர்கள் முழுக்க யார்கிட்ட வந்திருப்பாங்க? சீமான் நம்மளோட சேர்த்து தமிழ் தேசியத்தை கொண்டு வந்திருப்பார். கொண்டுட்டு வந்திருந்தாலும் இந்த விஜயை உள்ளே விட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு குட்டி குழப்பம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த அறிவார்ந்த பிள்ளைகளாக வர வேண்டிய பிள்ளைகளை இப்போ பாரு, அவன் விசில் அடிச்சுக்கிட்டு துண்டை போட்டுக்கிட்டு ஒரு மரத்தில் ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மரில் பீஸ் கேரியரில் விழுந்து கடிக்கிறான், காவலர் கையை விழுந்து கடிக்கிறான், மரத்தில் ஏறி குதிக்கிறான். விஜய் வீட்டுக்கு ஏறி குப்புற விழுகிறான், ரோட்டில் பல்ட்டி அடிக்கிறான். இது எவ்வளோ கேவலமான செயல். நம்ம தமிழன்னு வெளியில் போய் சொல்லிக்கிறதுக்கு அவமானப்படுறோம். நம்ம பிள்ளைகள்லாம் இப்படி இருக்காங்களேன்னு இதை மாற்றி அமைக்கிறது தான் சீமான் போராடிட்டு இருக்காரு. அந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாவா நம்ம தமிழர்கள் யாருங்கிறத தோல்வி வச்சு காட்டாது. அவர் வரதுக்கு முன்னாடி நம்மளும் திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் தான் இருந்தோம். இவர் தமிழர்கள் இனம் படுகொலை இருக்கும்போது செத்த போது இவர் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிக்க, இவன் யாருடா, இவன் தமிழன் சொல்கிறேன், இவன் யாருடா அப்படின்னு சீமா, டே இவன் நம்ம ஆள் இல்லைடா, நம்மளை ஏமாத்துறான்டா, இவன் தமிழன் இல்லைடா, தமிழான இருந்தால் காப்பாற்றிருப்பான்டா, அந்த மண்ணை காப்பாற்றிருப்பான்டா, மலையை குடிச்சு ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் அணை கட்டுறதுக்கு அதுக்கும் மண் எங்கேருந்து வளங்களை கொள்ளையடிச்சிட்டு போகிறான். அதை இவன் தடுக்கலை. அந்த நாட்டில் அந்த மண்ணோட மக்களும் வலி புரிஞ்சு அந்த மண்ணுக்காரன் ஆள்றதுனால தான் இது தடுத்துருக்குறேன். கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ அந்த வளங்களை பாதுகாக்கிறாங்க, அணைகளை பாதுகாக்கிறாங்க, மண் அள்ளுறது தடுக்கிறாங்க, மக்களுக்கான நீர் வளத்தை பாசனத்தை உருவாக்கம் பண்ணுறாங்க. இங்கே எல்லாம் அழித்து தின்றான், வெற்றி தின்றான், எல்லாம் அடித்து விடுறான், சாராயம் கஞ்சா போதை இப்படி தான் கொண்டு போகிறான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவன் யார் அந்த மண்ணை அழிச்சிட்டு இருக்கானா இப்போ ஒப்புதல் வாக்கும்போது தான் ஐயா கொடுத்துருக்கிறாரு. நேற்று பாருங்கள் ஐயா மாநாட்டில் என்ன பேசியிருக்காரு ஸ்டாலின் ஐயான்னு நல்லா பாருங்கள். அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, இந்த தமிழ்நாடை நம்பி தான் நாம் இருக்கோம், தமிழர்கள் நம்ம நம்பி தான் இருக்காங்க. அப்படின்ட்டு அந்த இவர் தமிழர் இல்லைங்கிற அதை ஒப்புதல் வாக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் சீமான் சொன்னால் என்ன தப்பு இருக்குது? இப்போ திரும்பி இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க? இவங்களோட எப்படி தம்பி கூட்டணி சேர்றது? இவ்வளோ கொள்கையை வச்சுருக்காங்க சீமான் இவங்க இந்த திருடர்கள் ஆதிக்கத்தில் இந்த திருட திமுகவோட எப்படி அவங்க கூட்டணி சேர்ந்து செய்யணும்னு சொல்லி அப்போ சீமான் நல்லவராக இருக்கிறது பிடிக்கலையா? சீமான் மண்ணை காப்பாற்ற பிடிக்காமல் இங்கே திருட்டு கும்பலில் போய் சேர்ந்து இங்கே காசு வாங்கிட்டு சொல்லிங்களா? சீமான் படி கூடியிருக்க இளைஞர்கள்லாம் திருட்டு வேலை போயிடணுங்கிறீங்களா? தமிழ்நாட்டை திருடர்கள் தான் ஆளணும், நல்லா ஆளக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறீங்களா? இப்போ நீ சொல்ல பார்த்தா தமிழர்கள் தமிழ்நாட்டை நல்லா ஆளக்கூடாது, தமிழனும் ஆளக்கூடாது, திராவிட போர்வேளை எவனோ ஒருத்தன் ஆளணும், அவன் திருடணும், நம்மலாம் ஓட்டு போட்டுட்டு உட்காந்துருக்கணும், கஞ்சா குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு அவன் கொடுக்குற சாராயத்தை குடிச்சிட்டு உட்காந்துருக்கணும். இதுதான் பண்ணணுங்கிறீங்களா சீமானும்? இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படின்னா இருக்குது? அண்ணன் சொன்னது மாதிரி வெற்றி வாய்ப்பு இது இருந்தால் இந்த மண்ணை காப்பாற்றிடுவார். இது இல்லைங்கிறதுக்காக எவனோடையும் கூட்டணி சேர்ந்து யாரோடையும் கூட்டணி சேர்ந்துட்டு சாராயம் வைக்கிறதுக்கோ கஞ்சா வைக்கிறவனோட கூட்டணி சேர முடியாது. வாய்ப்பு இருக்குல்ல, மக்களுக்கும் மண்ணுக்காகவும் நான் போராடிட்டு போகிறேன்னு சொல்கிறார். ஒரு போராளியாக தான் பார்க்குறோம். வாக்கு அரசியல் பண்ணலை, மக்களுக்கான அரசியல் பண்ணுறாரு, அதில் தெளிவாக இருக்கார். இல்லாட்டி இத்தனை வருஷமாக பாருங்கள், கூட்டணி யாரோடையும் இல்லைன்னு தனிச்சு நிற்கிற ஒரே மனிதன் யார்? இலவசம் இல்லைன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? எவனாலையும் யாராலையும் கேட்க முடியுமா? எடப்பாடி கேட்பாரா? ஸ்டாலின் கேட்பாரா? விஜய் வர்றாரு அவர் கேட்பாரா? அவர் இலவசம் எதிர்த்தானார். இப்போ என்ன 2500 கடைசி கூறுறது அவர் தான். இவன் 10,000னா 10,500 பாரு. எப்படி கொடுக்க போகிறோம்? திட்டம் இருக்கா? கடை வாங்கி கொடுக்க போகிறாங்க, சாராயம் விற்று கொடுக்க போகிறாங்க, கஞ்சா விற்று கொடுக்க போகிறாங்க. இவங்க கொடுக்குற வாக்குறுதி முழுக்க எந்த திட்டத்தையும் இந்த தொழிற்சாலை இதுலேருந்து வருமானத்தை வச்சு கொடுக்க போகிறாங்கிறதெல்லாம் கிடையாது. ஒன்று கஞ்சா விற்று கொடுக்கணும், கஞ்சா வியாபாரத்தை பெருக்கணும், இல்லை சாராயத்தை இன்னும் அதிகமாக 12 மணிக்கு திறந்த 10 மணிக்கு திறந்த காலையில் விடிய திறக்கணும், இல்லை மளிகை கடையில் கூட நெல் விற்பாங்க, ரேஷன் கடையில் கூட சாராயத்தை விற்பாங்க. விற்றா தான் இந்த இலவசத்தெல்லாம் கொடுக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவாங்க. சாராயம் கஞ்சா மதுமதை போதை இல்லை இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்குது, மிச்சம் இருக்கிற மலைகள்லாம் கொள்ளையடிச்சுவாங்க, இருக்கிற ஆறுகள்லாம் மண் அழிச்சுவாங்க, விவசாய நிலத்தை பால் பிடிக்கிற திட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்க, விவசாயத்தை பாலாக்குவாங்க. சுடுகாடாக இந்த மண்ணை மாற்றி இலவசத்தை கொடுத்து இந்த மக்களை பணமாக மாற்றுற வரைக்கும் இந்த திராவிட அரசியல் ஓ எல்லாம் ஓன்னு கத்தணும். ஐயோ ஓ அதான் 2O. இந்த 2O மாடல் ஐயோ ஓ என்ற அழுகுறலோடு தமிழில் அழிக்கணுங்கிறது தான் அவங்க மாடல் அரசு. இது தொடரட்டும்னா பார்த்துங்க. நாங்கள் நம்ம தொடரட்டும்னா முடிஞ்சு போச்சு நம்ம அரசு. தமிழர்கள் அதுவும் கூட முடிச்சிருவாங்க. சீமான் ஒருத்தரால் தான் முடியும் தம்பி. இதுக்கு மாற்று கருத்து சீமான் அவரோட போய் சேர்ந்துக்க, இவரோட போய் சேர்ந்துக்க, அவன் திருடனவனோட சேர்ந்துக்கனா. இப்போ என்ன மக்களே என்ன விரும்புகிறாங்க? அப்போ எல்லோரும் கொள்ளையடிக்கணும், திருடணும். அவங்கள தான் முதலமைச்சர் ஆக்குவாங்களா? நல்லவனை முதலமைச்சர் ஆக்க மாட்டாங்களா? மக்களை மண்ணை நேசிக்கிறவங்க ஆக்க மாட்டாங்களா? இந்த நிலையை பார்க்கும்போது ரொம்ப அவமானகரமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. எந்த இனத்துலையும் இப்படி இல்லையா? நம்மள இனம் ஏன் இப்படி இருக்குது? அப்போ நம்மளை 50 ஆண்டு காலமாக ஆண்டவங்க சாராய மதுமத போதையில் வச்சு நம்மளை இப்படி ஆக்கிட்டாங்க.
வரலாற்றில் போர்க்குணம் வாய்ந்த தமிழ் இனத்தை தேசிய தலைவர் போர்க்குணம் வாய்ந்த தேசிய தலைவர் பிறந்த தமிழ் மண், எத்தனையோ தமிழ் போராட்டவாதிகள் இருந்தது, போராளிகள் இருந்தது, சுதந்திர போராட்ட போராளிகள் பிறந்த மண், தமிழ் மண், தமிழ் வரலாறு, தமிழ் இதெல்லாம் சொல்லி அண்ணன் இவ்வளோ 9 ஆண்டுகளாக கத்தி கதறியும் இந்த மக்கள் திரைக்கவர்ச்சியிலையும் மதுமத போதையிலையும் போயிருக்குனாக்கா திராவிட அரசியல் இந்த மக்களை எப்படியெல்லாம் ஆக்கியிருக்கு, கழிசடை ஆக்கியிருக்கு. இதுலேருந்து திருப்பி இதை குளிப்பாட்டி எடுத்து தான் சீமானோட 9, 10, 15 அண்ணனோட போராட்டங்கள் இன்னும் எத்தனை காலம் நீடிக்கும் தெரியல. விழித்து கொண்டால் பிழைத்து கொள்வோம். இதுதான் முடிவு. நன்றிண்ணா. நன்றி.